ஞானம் அப்படின்னு நினைக்கிறது நமக்குரிய வாழ்க்கையை வாழ விடாம தடுக்கிற ஒரு பெரிய சக்தி என்ன அப்படின்னு சொன்னா நம்ம கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள். நம்ம எதை நீங்க கத்துக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்க எப்படி பார்க்கணும், எப்படி அவங்களுக்கு முன்னாடி நடந்துக்கணும், அவங்கள எந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கணும், இதை நீங்க சரியா நம்ம கையாளல அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நிறைய பேர் ரொம்ப சிரமத்தில் வாழ்றதற்கு காரணம், ஒளிஞ்சு வாழ்றதற்கு காரணம். நான் அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் ஒளிஞ்சு வாழ்கிறேன், என் முகத்தை அவங்களுக்கு காமிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, நான் தூரத்தில் போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க மனிதர்களை தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை சரியாக அவங்க கையாளவே இல்லை, அவங்களுக்கு அந்த ஞானமே இல்லை. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஞானம் உங்களுக்கு தேவையோ இல்லையோ, இந்த ஞானம் ரொம்ப அவசியமாக ஒன்று. உங்களை சுற்றி இருக்கிறவங்களை நீங்கள் எப்படி வச்சுக்கணும், அவங்கள எப்படி பார்க்கணும், அவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணுன்ற அந்த எண்ணம், அந்த சரியான ஞானம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் வெற்றியாக வாழவே முடியாது. பலர் அந்த மாதிரி கடினமாய் வாழ்ந்து மரிச்சே போயிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அவங்க வாழவே இல்லை, அவங்க சந்தோஷமாக வாழலை. ஏன் அப்படின்னா அதுக்கு அவங்க எந்த தப்புமே பண்ணலை. அவங்க யாருக்குடைய பணத்தையும் திருடலை, யாருடைய சொத்தையும் அவங்க அபகரிக்கலை, அவங்க எந்த தீமையும் அனுபவிக்கல. ஆனால் அவங்க நல்லா இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்கிற ஜனத்தை அவங்கள கையாள தெரியாததுனால அவங்களுடைய லைஃப்ல நிறைய துக்கமாகவே அவங்களுக்கு போயிருச்சு. அவங்க ஒரு சந்தோஷமான வீட்டுக்கு அவங்க போகல, மகிழ்ச்சியா 4 பேரோட